வணக்கம் நண்பர்களே. காகம், காக்கை என்று அழைக்கப்படுகிற அந்த பறவை குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம் காணப்படுகிறது. அது இந்தியா முழுக்க காணப்படும், நமக்கு அதிகமாக காணப்படுகிற ஒரு பறவை அது. காக்கைக்கு உணவிட்டு உண்பது என்பது நமது வழக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. வடநாடுகளில் வட மாநிலங்களில் அது வேறு விதமான வழக்கங்களை எல்லாம் கடைபிடிப்பார்கள். ஆனால் அந்த காக்கைக்கு மனித முகங்களை நினைவில் வைத்திருக்கும் திறன் இருக்கிறதா என்ற ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள் மேற்கத்திய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள். அந்த ஆய்வுகளுடைய முடிவுகளைத்தான் இந்த பதிவாக நான் இடுகிறேன். பொதுவாக நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு பறவை தான் இந்த காகம். இவை மற்ற பறவைகளை காட்டிலும் அதிக அறிவாற்றல் திறனுக்காக தனித்துவம் பெற்றவை அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட நகர்கள் காகத்தை ஏதேனும் தொந்தரவு செய்தால், ஒரு காகத்தை அல்லது அன்பாக உணவு பரிமாறினால் அதனை காக்கைகள் நினைவில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. காகங்களால் மனித முகங்களை பல ஆண்டுகளுக்கு நினைவில் வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்களுக்கு அச்சுறுத்தல் விளைவித்தவர்களையும் அன்பாக நடத்தியவர்களையும் வேறுபடுத்தி அறிய முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டறியப்படுது. அதாவது யார் அதை கொல்ல பார்க்குறாங்க, வேகமாக போய் அதை கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க, வேகமாக பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது உணவு விடுறவங்க ரெண்டையுமே அதுக்கு வேறுபாடு பார்க்க தெரியும் காக்காய்க்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறோம். கோர்விடே என்ற இனத்தை சேர்ந்த காகங்கள், அப்படி ஒரு இனம் காகம், உணர்ச்சி மற்றும் அறிவாற்றலுக்காக பெயர் பெற்றவையாக விளங்குவதாக வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினுடைய ஜான் மார்ஷ்லைஃப் மற்றும் அவரது குழுவினர் நடத்திய ஆய்வில் காக்கைகள் தனிப்பட்ட முகங்களை அடையாளம் கண்டு அவற்றை கடந்த கால நினைவுகளுடன் தொடர்பு படுத்தி உறுதிப்படுத்தி கொள்ளுது. எப்படி பாருங்க, தனிப்பட்ட முகங்களை அடையாளம் பார்த்து கடந்த கால அனுபவங்களோடு அதை கம்பேர் பண்ணி பார்க்குற திறமை இந்த காகத்துக்கு இருக்குது. கோர்விடே அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த காகங்களுக்கு. அது எப்படி சாத்தியம்? சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2006 தொடங்கிய ஆராய்ச்சியில் குகை மனிதன் முகமூடி, குகை மனிதன்னா எப்படி இருப்பான்னு தெரியும், ஒரு முகமூடி மவுஸ்க்கு, குகை மனிதன் முகமூடி அணிந்து பல காக்கைகளை பிடித்து அதற்கு அடையாளம் பார்க்கறதுக்காக ஒரு குறியீடு இடுறாங்க. அப்போது அந்த முகமூடி அணிந்த எவரையும் அல்லது வேறு முகமூடி அணிந்திருந்தாலும் காக்கைகள் கடுமையாக கூட்டமாக போய் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? ஏன்னா அவங்க முகமூடி இட்டு அதை பிடிச்சு ஒரு அடையாளம் பண்ணுறதுக்காக பிடிக்கிறாங்க. அப்போ இது யாருன்னு இந்த மாதிரி முகமூடி அதே மாதிரி இதோ அல்லது எந்த முகமூடி அணிந்திருந்தாலும் போய் தாக்குது. சாதாரணமாக இருப்பவர்களை அது புறக்கணித்துருது. இந்த சோதனை கிட்டத்தட்ட 2 வருஷம் 7 மாதங்கள் நடந்திருக்கு. பிடிக்கப்படாத காக்கைகளும் இந்த தாக்குதலில் இணைந்துள்ளது அப்படிங்கிறது தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதாவது அவங்க அந்த காக்கையெல்லாம் பிடிக்கலை, ஆனால் அந்த காகங்களும் இந்த குகை மனிதன் முகமூடி அணிந்த மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. நாட்டு காக்கைகளிடம், இப்போ நான் சொன்னது ஒரு இனம், நாட்டு காக்கைகளிடம் நடத்தப்பட்ட மூளை பரிசோதனைகளில் இந்த நடத்தை நரம்பியல் அடிப்படையிலானது அப்படின்னு கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு முகமூடி அணிபவர்களை பார்க்கும்போது அவைகளுக்கு மூளையில் பயத்துடன் தொடர்புடைய பகுதிகள் செயல்படுது. இதிலிருந்து தான் காக்கைகள் தாக்குதலில் ஈடுபட தூண்டப்படுகின்றன அப்படின்னு கண்டறிந்திருக்காங்க. காக்கைகள் எதிர்மறையான அனுபவங்களை மட்டும்தான் நினைவில் கொள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நேர்மறையான அனுபவங்களையும் அவை நினைவில் வைத்திருக்கிறது. உணவு வழங்கிய அல்லது அச்சுறுத்தாத நபர்களை சந்திக்கும் பொழுது அவை அமைதியாக அருகில் இருக்கின்றன. சில சமயங்களில் காக்கைகள் அன்பானவர்களுக்கு அவை தூக்கி வரும் பொருட்களை பரிசாக அங்கே விட்டு செல்லுதுன்னு அந்த ஆராய்ச்சி குழு தெரிவிக்கிறாங்க. ஏன் அது காக்கைகளை பற்றிய ஒரு அபூர்வமான தகவலாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கிறது தான் இந்த பதிவிட்டேன். தொடர்ந்து பதிவுகள் சேர்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.